ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுடைய ஜேடி கேமிங் கைஸ் பேசுகிறேன். இது என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி டிஸ்கார்ட் டவுன்லோட் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டிஸ்கார்ட் எப்படி ப்ரோன்றது, அது இதில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டருக்குள்ளே போனாலே நெக்ஸ்ட் இமெயில் ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் இமெயிலில் லாகின் பண்ணால் ஃபோன் நம்பர் லாகின் பண்ணி எதுவும் உங்கள் இஷ்டத்துக்கு லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இமெயிலுக்கு மேக்ஸிமம் லாகின் பண்ணுறாங்க. இமெயில் கொடுத்துட்டு மொத்தமாக இமெயிலுடைய இன்னும் உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இமெயில் உள்ளே கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். மேக்ஸ் லாகின் பண்ணுறவங்க இமெயில் லாகின் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். சரிங்களா? இமெயிலில் லாகின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, உங்களோட இமெயில் கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கரெக்டாக இமெயில் கொடுங்க மெயின். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நீங்கள் கன்ஃபார்ம் இமெயில் வெரிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கு இமெயில் கரெக்டான வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னாலே உங்களோட நேம் காட்டும். உங்களுக்கு அந்த டிஸ்பிளே நேம்னு காட்டும். ஏன்னா என்னுடைய சேனலுக்கு வந்தீங்கன்னா அங்கே டிஸ்கார்டில் ஒரு நேம் காட்டும். அந்த நேம் வச்சு நீங்கள் வர மாதிரி இருக்கும். இப்போ என் பையன் இப்போ மாதேஷ் வைத்தியன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி திரும்பி இன்னும் நெக்ஸ்ட் டாபிக் போனீங்கன்னா மாதேஷ் வைத்தியன் போட்டு பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. மறக்க மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா திரும்பி இன்னொரு வாட்டி எப்படினா டிஸ்கார்ட் டவுன்லோட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இதை போட்டுள்ள வந்துடும். அடுத்த நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் விஷயம் எப்படி வேணால் செட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி என் பையன் புக் இருக்கான். என்னோட தம்பி அதே மாதிரி உள்ளே போயிட்டீங்க கிரியேட் ஆகிடும். அப்போ யார் ஹியூமன் கேட்கும். அது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் கொண்டு போகும். அந்த பேஜ் என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி செட்டு பிளான் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, அவருக்கு கரெக்டாக அந்த போய் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். அது ஒரே மாதிரி இருக்கிறது எடுத்து அங்கே ஒன்று மிஸ் ஆகிருக்கு ஏன் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக உட்கார வச்சுங்க. அந்த இடத்துல போயிட்டு அது வெரிஃபை ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொன்று கூப்பிட்டு போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கான்டாக்டில் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். இப்போ மேக்ஸிமம் சின்ன ஒரு பார்ட்டாக ஒரு டிஸ்கார்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து ப்ரொஃபைலை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போங்க. அங்கேக்குள்ளே போட்டிங்கன்னா அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெரிஃபை இமெயில் காட்டும். அது என்ன பண்ணுறீங்க, அந்த சென்ட் இமெயில் கொடுத்துருங்க. சென்ட் இமெயில் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இமெயில் போங்க. இமெயிலில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அங்கே கொடுத்துருப்பீங்க அந்த இமெயில் போங்க, மாற்றாமல். சரிங்களா? அந்த இடத்துல எந்த இமெயில் கொடுப்போம் அதை கொடுங்க. அது டிஸ்கார்டோட வெரிஃபை கேட்கும். அந்த வெரிஃபை இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அதை கொண்டு போயிட்டு இமெயில் வெரிஃபை பண்ணிடும். ஓகே, கண்டினியூ டிஸ்கார்டுன்னு கொடுத்துரும். டிஸ்கார்டு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே கொண்டு போயிடும் டிஸ்கார்டு. அவ்வளோதான், நம்மளோட டிஸ்கார்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, அப்புறம் நான் உங்க கூட எப்படி ஜாயின் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு என்னோட சேனலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு லிங்க் ஒன்று காட்டிட்டு இருக்கு. டிஸ்கார்டுன்ற லிங்க். இப்போ அந்த தம்பி போயிட்டு பாப்பா பாருங்க, அவனுக்கு மோர் கொடுக்கும். மோர் லிங்க்ல அந்த இடத்துல டிஸ்கார்டு ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கார்டுக்குள்ள டேரெக்டாக போட்டு வராங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் இன்வைட் பார்த்து பாருங்க. அக்செப்ட் இன்வைட் கொடுங்க. யாருக்கு உள்ள வந்தாலும் திரும்பி அக்செப்ட் இன்வைட்னு காட்டும். அதையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டிஸ்கார்டு பண்ணிட்டு என்னுடைய ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் எதில் இருக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் டிஸ்கார்டு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டும். இதில் இன்டாக்ட் பண்ணிட்டு என் கூட பேச ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் பேசிட்டு தான் என் கூட இருப்பீங்க. ஓகே, பாய் காய்ஸ்.